ராம்சாருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நிலத்தை ராம்சாருக்கு வெளியே இருக்குன்னு பொய்யான அறிக்கையை தயார் செய்து அவங்க கொடுக்குறாங்க. ஏன்னா உள்ள இருந்தா கொடுக்க முடியாது. உள்ள இருந்தா நீங்க ஸ்ட்ரைட்டாவே ரிஜெக்ட் தான் பண்ணணும். வெளியே இருந்தாலும் நீங்க ரிஜெக்ட் தான் பண்ணணும். அந்த பேங்க்ல இருக்க முடியாது. ஏன்னா எதுனாலும் சதுப்பு நிலம் தான். சதுப்பு நிலம் அதோட, அதாவது அந்த சதுப்பு நிலத்தோடைய பேங்க்ல இருந்தாலும் கொடுக்க முடியாது. அதுக்கு என்ன பண்றாங்க, வனத்துறை வராங்க. வனத்துறை தான் இந்த தமிழ்நாடு ஸ்டேட் வெட்லாண்ட் அத்தாரிட்டிக்கு இன்சார்ஜ். அவங்க வந்து என்னதுன்னா அவங்களுடைய லேண்டு தான் பிரிகேடோட லேண்டு ஒட்டி இருக்கு. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் 2 விஷயம் சொல்லியிருக்கணும். ஒண்ணு என்னன்னா, எங்க லேண்டை ஒட்டி இருக்கிற லேண்டு தான் அவங்களுது, சோ அனுமதி கொடுக்க முடியாதுன்னு அப்படி சொல்லியிருக்கணும். இன்னொன்னு, அவங்க லேண்டு ராம்சார்க்குள்ளேயே வருது, அப்ப அனுமதி கொடுக்கும், அதுக்கானாலேயே அனுமதி கொடுக்க முடியாது. இந்த 2 பாயிண்ட்டை சொல்லியிருக்கணும். இதுதான் ஒரு நேர்மையான வனத்துறை அதிகாரி வந்து ஆய்வு பண்ணியிருந்தாருன்னா இதான் சொல்லியிருக்கணும். ஆனால் ஊழல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அதிகாரி வந்து என்ன பண்றாங்க, ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. அவங்க என்ன அறிக்கை கொடுக்குறாங்கன்னா, இந்த ராம்சார் நிலத்துக்குள் இது வருது அப்படிங்கிறத மறைச்சிடுறாங்க அறிக்கையிலேருந்து. 2வது, எங்கள் நிலத்திற்கும் அவர்கள் நிலத்திற்கும் 65 மீட்டர் தொலைவில் உள்ளது, எங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள சதுப்பு நிலத்தின் பார்டர்ல தான் இவங்க வராங்க. 2வது, இவங்க ராம்சார் எல்லைக்குள்ளேயே வராங்க. இதுதான் ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கொடுக்க முடியும். ஆனால் பொய்யான ஒரு அறிக்கை. ஏன்னா 65 மீட்டர் தூரம் நான் சொன்னேன் இல்லையா, பேங்க்லயே இருந்தாலும் கொடுக்க முடியாது.